ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். நடிகர் திலகம் செவாலியே சிவாஜி கணேசன் அவர்களின் திரைப்பயணத்தில் அவள் யார் திரைப்படம் 1959 ஆண்டு அக்டோபர் மாதம் 30 அன்று வெளிவந்தது. அவள் யார் படத்துல நடிகை மாலினி ஆஷா என்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. SV ரங்காராவ் அவர்கள் அவள் யார் திரைப்படத்துல சில காட்சிகளிலேயே தோன்றினாலும் அவருடைய நடிப்பு படத்துக்கு மிகவும் பக்கபலமாக அமைஞ்சிருக்கும். கோல்டன் சினி ஸ்டுடியோவில் வி ராமமூர்த்தி ஒளிப்பதிவு செய்த படம் அவள் யார். நடிகர்கள் சிறந்த நடிப்பை வெளிப்படுத்திய போதிலும் படம் சரியாக ஓடவில்லை அப்படின்னு தான் சொல்லணும். கும்பகோணம் ஜெயராம மகாதேவன் சென்னை மயிலாப்பூரை சேர்ந்த பிரபல குற்றவியல் வழக்கறிஞர் KS ஜெயராம ஐயரின் மூத்த மகன். மகாதேவன் புகழ்பெற்ற லயோலா கல்லூரியில் படிப்பை முடித்தவர். அவரது தந்தை அவரை ஒரு பாரிஸ்டராக ஆக்க விரும்பி இங்கிலாந்துக்கு அனுப்பினார். ஆனால் பல காரணங்களால அவர் படிப்பை முடிக்கவில்லை. புத்தகங்கள் படிப்பதில் ஆர்வமுள்ள அவர் திரைப்படங்களில் ஈர்க்கப்பட்டார். தென்னிந்திய திரைப்பட முன்னோடியான S சவுந்தரராஜனுடன் தமிழ்நாடு டாக்கீஸில் சிறிது காலம் பணியாற்றினார். அதுக்கப்புறம் ஜெமினி ஸ்டுடியோவில் ப்ரொடக்ஷன் கண்ட்ரோலராக சேர்ந்தார். K ராம்நாத், AK சேகர் மற்றும் SS வாசன் ஆகியோரிடம் இயக்கம் கற்றார். உண்மையில் அவர் 1948 ஜெமினி ஸ்டுடியோவின் பிரம்மாண்டமான திரைப்படமான சந்திரலேகாவின் வில்லன் சசாங்கனின் பாத்திரத்துக்காக தேர்வானார். அதற்காக ஆடிஷனும் டெஸ்ட்டும் எடுக்கப்பட்டது. ஆனால் அவர் வில்லனாக நடிக்க மிகவும் மென்மையாகவும் குள்ளமாகவும் இருந்ததால் இறுதியாக ரஞ்சன் அந்த கதாபாத்திரத்தை ஏற்று நடித்தார். கண் காணும் மின்னல் தானோ அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் அவள் யார் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். இனிமையான S ராஜேஸ்வர் ராவின் இசை, அற்புதமான பாடல் வரிகளில் பண்டித் ரகுநாத் பாணிக்ரஹியின் மென்குரல்ல பாடல் தெவிட்டாத தேனமுது. பட்டுப்பூச்சி போலும் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் அவள் யார் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். AM ராஜா மற்றும் ஜிக்கி அவர்கள் இணைந்து இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை வித்வான் லக்ஷ்மணன் அவர்கள் எழுதியிருப்பாரு. ஜெமினி ஸ்டுடியோவுக்காக 1954 TR ராமச்சந்திரன் மற்றும் ஸ்ரீரஞ்சினி ஜூனியர் ஆகியோரை வைத்து ராஜு என் கண்மணி அப்படின்ற படத்தை இயக்குனாரு. அந்த படம் 1931 வெளியான சார்லி சாப்ளின் அவர்களின் சிட்டி லைட்ஸின் தழுவல். தமிழ் சினிமாவில் முதன்முறையாக படமாக்கப்பட்ட பாலே காட்சியுடன் படம் நன்றாக எடுக்கப்பட்டாலும் அது சரியாக வரவில்லை என்றும் சில நடைமுறை காரணங்களால ஜெமினி முதலாளி வாசன் அவர்கள் அந்த பாலே காட்சியை வெளியீட்டிலிருந்து நீக்கினார். தமிழ் திரையுலகினருக்கு இந்த காட்சிகள் பொருந்தாது அப்படின்னு அவர் உணர்ந்தார். பிறகு மகாதேவன் அவர்கள் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனமான சுதர்ஷன் பிக்சர்ஸை தொடங்கினார். அப்படி அவர் முதல் தயாரிப்பில் உருவாக்கி அவரே இயக்கிய படம் தான் அவள் யார் திரைப்படம். இப்படி இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை சிவாஜி கணேசன் அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அவள் யார் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கக்கூடிய மற்றும் ஒரு ஃபென்டாஸ்டிக்கான பாடல் தான் சுகம் வருவது அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். ஜிக்கி அண்ட் குரூப் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பாங்க. பாடலுக்குண்டான வரிகளை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவர்கள் எழுதியிருப்பாரு. வராறு வராறு அப்படின்னு தொடங்கக்கூடிய மற்றும் ஒரு அற்புதமான பாடல் அவள் யார் திரைப்படத்தில் இடம் பிடித்திருக்கும். VN சுந்தரம் அவர்கள் இந்த பாடலை ஃபென்டாஸ்டிக்காக பாடியிருப்பாரு. பாடலுக்குண்டான வரிகளை V சீதாராமா எழுதியிருப்பாரு. நடிகர் திலகத்தின் படப்பிரதி கிடைக்காத படங்களில் 1959 ஆண்டு வெளியான அவள் யார் அப்படின்ற த்ரில்லர் படமும் ஒன்று. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.